மருத்தணிக்கு பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்படின்னா என்னன்னா அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, நாங்கள் பார்த்துட்டோம், பங்காளி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பங்காளிகிட்ட தள்ளி விட்டாங்க. அங்காளி பங்காளி எல்லாம் படத்தை பார்த்து தான் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்னு தெரியும். அதாவது முரட்டு பீஸு மாட்டிச்சு 2.5 மாதம் வச்சு செஞ்சாங்க. யார்? சென்சார் போர்டு. அந்த முரட்டு பீஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தள்ளி விட்டாங்க. 40 நாளில் தேர்தல் இருக்குன்னும் போது 1008 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 1008 10,008 வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்து அவங்க வந்து ஓகே, இந்த படம் வந்து அரசியல்லையே பேசலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இப்போ இருக்கிற வேலையில் இந்த படத்தை பார்ப்பாங்களா? ரிலீஸ் ஆகும். தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போதும் அரசியல் வசனங்கள் இருக்கக்கூடாது. அப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சென்சார் போர்டு எடுத்து கேஸ் போட்டிங்கல்ல, அதிகாரத்துக்கிட்ட விளாண்டிங்கன்னா இதுதான் நிலைமை. கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, கோர்ட்டுக்கு போனீங்களா போலியா? கோர்ட்டுக்கு போனீங்கல்ல. அப்போ அதனால அவங்க வந்து இப்போ வச்சு செய்கிறாங்க. அதை விட அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்லவா? இதுக்கு மேலே என்ன சார் அதிர்ச்சியான? இப்போ விஜயை சுற்றி புரோக்கர்களாக நிற்கிறாங்க. புரோக்கர்னு நீங்கள் வேற ஏதோ கற்பனை பண்ணாதீங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக நிற்கிறாங்க. புரோக்கர்களாக நிற்கிறது அதிர்ச்சியான தகவல் இல்லை. அதோட அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, சங்கீதா வந்து ஜீவனம்சம் கேட்டுட்டாங்க. ஸோ சங்கீதாக்கு எந்த சொத்தும் போய் சேர்ந்துடக்கூடாது, சங்கீதாக்கு எந்த பணமும் சேர்ந்துடக்கூடாது. சங்கீதாக்கு சேரக்கூடாதுன்னா யாருக்கு சேரக்கூடாது? சங்கீதாக்கு சேரக்கூடாது, ஜேசன் விஜய் சஞ்சய்க்கு சேரக்கூடாது, அந்த பொண்ணு அவங்க பேர் ஷாஷா அவங்களுக்கு சேரக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சங்கீதா வாரிசுகளுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேரக்கூடாதுன்னு எல்லா சொத்துக்களையும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, அதாவது வந்து பணமாக மாற்றிட்டு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்கு ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பாபு நம்மோடு இருந்துட்டு ஒரு சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து தேர்தலுக்கு முன்னாடி வராது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. நேற்று தான் சென்சார் ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை அவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷனுக்கும் படத்தை அனுப்பி அங்கே இருக்கிற அதிகாரிகள் பார்த்து தான் வந்து அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. என்ன சார் நடந்தது? நேற்று சென்சார் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பந்தை தூக்கி அந்த காம்பவுண்டில் போட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து 2.5 மாதமாக வச்சு செஞ்சிட்டோம், நீங்கள் கொஞ்சம் வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பாலத்துக்கு வடிவேல வந்து ஆட்டோவில் கடத்தி அடிப்பாங்க. ஆட்டோவில் கடத்தி அடிக்க மாதிரி இது. ஆமாம், இது ஆட்டோவில் கடத்தி அடித்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். இது சைக்கிள் பின்னாடியே ஏற்றிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா எந்த மூத்தர் சந்தில் நிறுத்த போகிறாங்கன்னு தெரில, எப்போ நிறுத்துவாங்கன்னு தெரில, மூத்தர் சந்திலையாவது நிறுத்துவாங்களான்னு தெரில, நிறுத்தும் போது அந்த சைக்கிள் பிரேக் பிடிக்குமான்னு தெரில. ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 5 மாநிலத்தில் வந்து தேர்தல் நடக்க போகுது. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிடுறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். அப்படின்னும் போது அவர் எடுத்திருக்கிற இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து அரசியல் காட்சிகள், அரசியல் வசனங்கள் இருக்கிறதா வந்து சென்சார் போர்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த அரசியல் வசனங்கள், இந்த அரசியல் காட்சிகள்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தான், நோ அப்ஜெக்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்தா தான் இந்த படத்தை வந்து வெளியிட முடியும். தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பின்னாடி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, போஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சார பாடலோ இல்லை பிரச்சார வீடியோவோ எதுவாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அதை வந்து ஒளிபரப்ப முடியும். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அரசியல் இந்த எலெக்ஷன் நிற்கிறாரு, அரசியல் கட்சி தலைவர்னும் போது தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து 40 நாளில் தேர்தல் இருக்குன்னும் போது 1008 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 1008 10,008 வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், அதாவது முக்கியமான பொறுப்பில் இருக்கிற எல்லாரும், அதிகாரிகள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்து ஜாலியான மூடில் இந்த படத்தை வந்து பார்த்து அவங்க வந்து ஓகே, இந்த படம் வந்து அரசியல்லையே பேசலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இப்போ இருக்கிற வேலையில் இந்த படத்தை பார்ப்பாங்களா? ரிலீஸ் ஆகும். தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போதும் அரசியல் வசனங்கள் இருக்கக்கூடாது. அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அப்படிங்களா? அதாவது நீங்கள் சென்சார் போர்டு எடுத்து கேஸ் போட்டிங்கல்ல,
அதனால வந்து அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதிகாரிகிட்ட விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகாரத்துக்கிட்ட விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இப்படி தான் பந்தாடுவாங்க. பந்தாடுறது பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபுட்பாலில் டக்கு டக்கு டக்குன்னு அடித்து கோல் போட போகிறானோ நினைப்பாங்க, டக்குன்னு உளுந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கோலை தடுத்துருவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த பக்கம் கோல் போட போகிறானோ நினைப்பான், டக்குன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா படுத்து ஒருத்தன் தடுத்துருவான். அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் கிட்ட விளாண்டிங்கன்னா, அதிகாரத்துக்கிட்ட விளாண்டிங்கன்னா இதுதான் நிலைமை. கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, கோர்ட்டுக்கு போனீங்களா போலையா, கோர்ட்டுக்கு போனீங்கல்ல. அப்போ அதனால அவங்க வந்து இப்போ வச்சு செய்கிறாங்க. அதாவது வந்து எப்படின்னா, தேர்தல் ஆணையம் இப்போ இருக்கிற பிஸியில் இந்த படத்தை பார்த்து அவங்க வந்து ஓகேன்னு சொல்லணும். பார்ப்பாங்களா? படம் பார்க்குற மூடில் தேர்தல் ஆணையம் இருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்குவாட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானே போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு காரை மணிக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ வேறு எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஜனநாயகன் பார்க்குறது தான் அவங்க வேலையா? முன்னாடியே வயிறு வலிக்குன்னு போயிட்டாங்க. அது சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ். வயிறு வலிக்குது இல்லை, வயிறு கலக்கிருச்சுன்னு போயிட்டாங்க சென்சார் போர்டு ஆஃபீஸரு. வயிறு கலக்கின ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வயிறுலாம் சரி பண்ணி வந்துட்டாரு, மருத்துவமனைக்கு பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. எப்படி? மருத்துவமனைக்கு பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்படின்னா என்னென்னா அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் பார்த்துட்டோம், பங்காளி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பங்காளிக்கிட்ட தள்ளி விட்டாங்க. அங்காளி பங்காளியெல்லாம் படத்தை பார்த்து தான் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்னு தெரியும். அதாவது மொரட்டு பீஸு மாட்டிச்சு, 2.5 மாதம் வச்சு செஞ்சாங்க. யார்? சென்சார் போர்டு. மொரட்டு பீஸு மாட்டியிருக்குன்னு 2.5 மாதம் வச்சு செஞ்சாங்க. இப்போ அந்த மொரட்டு பீஸை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரிகிட்ட தள்ளி விட்டாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தள்ளி விட்டாங்க. ஸோ இதுதான் ஜனநாயகனுடைய நிலைமை. இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குன்னே தெரியாமல் ஜனநாயகன் படம் வந்து சிக்கியிருக்கு. வடிவேலு காமெடி ஒன்று, எந்த படம்னு எனக்கு தெரில, மறந்துடுச்சு. அதாவது மூத்தர் சந்தில் வச்சு அடின்னு அடித்தாங்கடா. ஒருத்தர் சொன்னான்டா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். யார்? ஜனநாயகன். அதை விட அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்லவா? இதுக்கு மேலே என்ன சார் அதிர்ச்சியான தகவல்? இது அதிர்ச்சி கிடையாதுங்க, இது பழைய கஞ்சி ஆயிடுச்சுங்க. இது வந்து பழைய கஞ்சி. இது வந்து அதிர்ச்சி தகவலே இல்லை, இது வந்து ஒரு நியூஸ் மக்களுக்கு. புரியுதவங்களுக்கு? அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ விஜயை சுற்றி புரோக்கர்களாக நிற்கிறாங்க. பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. உண்மையாலுமே பேரதிர்ச்சியான செய்தி தான். ஆனால் புரோக்கர்னோட நீங்கள் வேற ஏதோ கற்பனை பண்ணாதீங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக நிற்கிறாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான சொத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ள சங்கீதா வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ங்கிற கல்யாண மண்டபம் வடபழனியில் இருக்குது, குமரன் காலனியில். எல்லாருக்குமே தெரியும் விஜயோட கல்யாண மண்டபம் பிரபலமான கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தை முதல்ல விற்றுட்டார். காரணம் என்னன்னா ஜேஎஸ்ன்னு இருக்கு, ஜோசப் விஜய் சங்கீதா ஜேஎஸ்ன்னு இருக்கிறதுனால முதல்ல அதை தட்டி விடுன்னு. என்ன காரணம் சார்? தேர்தல் செலவுகளுக்காக வித்துட்டாரா? கேளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் செலவுக்காண்டி விற்பாரா? அதான் வளர்ந்து கட்ட ஒருத்தர் இருக்காருல்ல, லாட்ரி மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா. அப்புறம் அவர் இருக்கும்போது இவருக்கு என்ன தேர்தலுக்கு பயம்? அவர் வந்து பணம் கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா போகிற பக்கமெல்லாம் வம்பிழுத்து விட்டுட்டு வர்றாரு. அதாவது விஜயும் சொல்லி பார்க்குறாரு, யோ என்னையா இது போகிற பக்கமெல்லாம் வம்பிழுத்துட்டு வர்றார். ஃப்ளைட்டில் வந்தால் ஃபுல் எடுத்துகிட்டு வர, ரஜினியை பற்றி பேச சொன்னால் வேற எதையோ பேசி வச்சு பெரிய சிக்கலை இழுத்துட்டு வர. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க, கோடிகளில் இருக்காங்க. ஓட்டு போட போகிறது இல்லை. ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியை வச்சு விட்டார். அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்னு ஒரு புள்ளியை வச்சு விட்டாரு. சரி, அது பழைய கதை. இதுவும் பழைய கதை. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு சொத்தை வந்து 2 நாளைக்கு முன்னாடி விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு உள்ள ஒரு சொத்தை வந்து விற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் விஜய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு விசாரிச்சா அதிர்ச்சியான தகவல் வருது. புரோக்கர் பக்கத்திலே நிற்கிறது, புரோக்கர்களாக நிற்கிறது அதிர்ச்சியான தகவல் இல்லை. அதோட அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, சங்கீதா வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க, விவாகரத்து வழக்கு. ஜீவனம்சம் கேட்டிருக்காங்க, நியாயமான ஜீவனம்சம் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சங்கீதாக்கு எந்த சொத்தும் போய் சேர்ந்துடக்கூடாது, சங்கீதாக்கு எந்த பணமும் சேர்ந்துடக்கூடாது. சங்கீதாவுக்கு சேரக்கூடாதுன்னா யாருக்கு சேரக்கூடாது? சங்கீதாவுக்கு சேரக்கூடாது, சஞ்சய்க்கு சேரக்கூடாது, அந்த பொண்ணு அவங்க பேர் ஷாஷா அவங்களுக்கு சேரக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சங்கீதா வாரிசுகளுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேரக்கூடாதுன்னு எல்லா சொத்துக்களையும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, அதாவது வந்து பணமாக மாற்றிட்டு இருக்காரு. பணமாக நீங்கள் மாற்றி அது எங்கே வேணாலும் ஒழிச்சு வச்சுக்கலாம், சுவிஸ் வங்கியில் கூட ஒழிச்சு வச்சுக்கலாம். அது ஆதாரமே நீங்கள் காட்ட முடியாது. எப்போவுமே எப்படின்னா அசையா சொத்துக்களை தான் வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ஆதாரங்களை காட்ட முடியும். அந்த பணமாக நீங்கள் மாற்றி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டிங்கன்னா யார் வீட்லேயோ வைக்கலாம், ஆதவர்ஜுனா வீடாக கூட இருக்கலாம், வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அது அவரோட பணங்கிறத நிரூபிக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒன்றுமே இல்லை சார், 100 கோடி ரூபா பணத்தை நீங்கள் பிடிச்சா கூட அது அவரோட பணம்னு சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது. அதுதான் இப்போ வந்து சங்கீதாக்கு எதுவும் போய் சேரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை எல்லாம் மாத்திர வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சங்கீதா நினைச்சா இதுக்கெல்லாம் ஸ்டே வாங்க முடியும். இந்த சொத்தெல்லாம் விஜய் வந்து விற்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்க முடியும். சங்கீதா, ஜேசன் சஞ்சய், சாஷா 3 பேர் சேர்ந்து
கோர்ட்டில் வந்து சொத்துக்களை எல்லாம் என் கணவர் விற்றுக்கிட்டு இருக்காரு, என்னோட தகப்பன் விற்றுக்கிட்டு இருக்காரு, அவர் இப்போ வந்து விற்கக்கூடாது, அதாவது விவாகரத்து வழக்கு வந்து போட்டிருக்கேன், எங்களுக்கு வந்து வர வேண்டிய ஜீவனம்சம் வர வேண்டியிருக்கு, அதனால் இப்போ இந்த சூழ்நிலையில் சொத்துக்களை வந்து விஜய் விற்கக்கூடாது, அப்படி ஒரு ஸ்டே வாங்க முடியும். அதாவது வந்து விஜய் இது சுயமாக சம்பாரிச்ச சொத்து. இந்த தகவல் வந்து சினிமா வட்டாரம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக சங்கீதாவுக்கு போயிருக்கும் இல்லையா? அது இப்போ அடுத்தடுத்து பண்ணுவாங்க சார், அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருல்ல, முதல்ல வீட்டுக்குள்ளே விடாமல் வச்சிருந்தாரு, இப்போ வீட்டை விட்டு வெளியில் போக விடாமல் வச்சிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது என்ன செய்வாங்க பாவம், அவங்களும் பிரிட்டன் சிட்டிசனு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சங்கீதா வந்து இந்த கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய சொத்துக்களை முடக்க சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது எந்த சொத்தையுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஸ்டே கேட்டால் கொடுப்பாங்க. விஜய் வந்து சுயமாக சம்பாரித்த சொத்தாக இருந்தால் கூட மனைவி குழந்தைங்க வந்து ரத்த சொந்தம், அவங்க வந்து இந்த சொத்துக்களை விஜய் விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே வந்து கேட்க முடியும். அப்படி ஸ்டே கேட்டால் ஸ்டே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா விஜயோட சொத்துக்களை வந்து விற்க முடியாதுன்னு முடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து சங்கீதா அவர்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மனுவிலே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையோட பேரை வந்து நான் வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு. விஜய் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து நடிகையோடய வந்துட்டார் திருமண விழாவுக்கு. இது வரைக்கும் சங்கீதா அவர்கள் எதுவுமே பேசலை, சைலண்டாக இருக்காங்க. அவங்க அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது? இப்போ சொத்துக்களை வர விட்டு தீர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அடுத்து நிறைய மூக்கள் இருக்குது, அடுத்தடுத்து செய்வாங்க. அவசரப்படாமல் செய்யணுங்கிறதுக்காண்டி நிதானமாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது சங்கீதாவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து கோர்ட்டில், அதாவது விவகாரத்து வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடிகையோட என்னோட கணவருக்கு திருமணம் தாண்டிய உறவு இருக்குது அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்துக்கே காரணமாக அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடிப்படையான காரணமே அதான், அதாவது பேஸ் ரீசனே அதான். அப்படின்னும் போது அந்த நடிகை தான் வந்து தன்னுடைய கணவரை பிரிச்சுட்டாங்க தாங்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய சாரம்சமான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நடிகை மேலேயே வந்து சங்கீதா வந்து கேஸ் போட முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா 100 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் காம்பன்சேஷன் நஷ்டஈடு கேட்டு அந்த நடிகை மேலே கேஸ் போட முடியும். அந்த நடிகை மேலே காம்பன்சேஷன் கேஸ் போடுறதுங்கிறது விஜய் கிட்ட போடுற கேஸ் கிடையாது. விஜய் அலிமணி தனியாக கொடுக்கணும், அது விவகாரத்து வழக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விவகாரத்து வழக்கில் வந்து அந்த விவகாரத்து வழக்கு தீர்ப்பு வரும்போது என்ன பணம் வந்து விஜய் கொடுக்கணும் சங்கீதாக்குங்கிறது கோர்ட் சொல்லுவாங்க, அது தனி. ஆனால் இந்த நடிகை இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த நடிகையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டி வரும் சங்கீதாக்கு. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக அப்படிங்கிறத சங்கீதா தான் முடிவெடுக்கணும். எத்தனை கோடி வேணாலும் போட முடியும். அந்தளவுக்கு ஒரு புது சட்டம் ஒன்று வந்து ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சார், ஐபிசி செக்ஷன் 148 ஒரு செக்ஷனு, அது அடல்ட்ரிக்கான செக்ஷனாக இருந்துச்சு. அந்த செக்ஷனே பார்த்தீங்கன்னா 2018 வந்து கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த செக்ஷனே இப்போ கிடையாது. ஏன்னா அடல்ட்ரி வழக்குகளை வந்து பொதுவாக வந்து நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய சிக்கலாக இருக்குங்கிறதுனால அந்த செக்ஷனே நீக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த செக்ஷனை வந்து 2 விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீக்கும் போதே அது என்ன 2 விஷயம்னா, அதாவது விவகாரத்து கேட்குறதுக்கு இது ஒரு கிரவுண்ட்ஸாக பயன்படுத்தலாம். அதாவது வந்து விவகாரத்து கேட்குறதுக்கு அடல்ட்ரி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து விவகாரத்து கேட்கலாம். ஒருவேளை அந்த அடல்ட்ரி நிரூபிக்கப்பட்டால், அந்த அலிமணின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ இந்த பெண் வந்து அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் கிட்டேருந்து கணவன்கிட்டருந்து வர வேண்டிய அலிமணி, அதாவது வந்து அந்த ஜீவனம்சம் இருக்குது பார்த்தீங்களா, மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெயின்டெனன்ஸை வந்து அந்த கணவன் அந்த மனைவிக்கு கொடுக்க தேவையில்லை. இது எப்படின்னா அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப் வந்து நிரூபிக்கப்பட்டால் இது வந்து அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அது மட்டும்தான் இதை வந்து இப்போ பயன்படுத்திக்க முடியும். இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸில், அதாவது ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னா தனக்கு வர வேண்டிய பிரியம், பாசம், நேசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் வந்து பங்கு போட்டுக்கிறார். கணவர்கிட்ட வந்து தனக்கு வர வேண்டிய வந்து பாசம், நேசம் எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பெண்மணி வந்து பங்கு போட்டுக்கிறாங்கிறது தான் வந்து ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங். அதாவது அவங்களோட அஃபெக்ஷனில் வந்து பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ அது இது அஃபெக்ஷனில் மட்டும் கிடையாது, சொத்துலேயும் பங்கு இருக்குது, காசுலேயும் பங்கு இருக்குது, எல்லாத்துலேயும் பங்கு இருக்கு இல்லையா. அதனால் பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவு அது உயிர்ப்போடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கணவனுடைய அன்பு, அஃபெக்ஷன், பாசம், பிரியம் எல்லாமே அந்த மனைவி மேலே தான் இருக்கணும். அந்த மனைவி அந்த கணவனுக்கு தான் காட்டணும். இதில் யாராவது ஒருத்தவங்க வந்து அதை வந்து மிஸ் பண்ணி அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் போனாங்கன்னா, போனதை கிரவுண்ட்ஸாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இப்போ வழக்கு போட முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இப்போ சமீபத்தில் அது நடந்திருக்கு. டெல்லி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெண்மணி வந்து அவருடைய கணவனோட
அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற, நல்லா கேட்டுங்க, அந்த பெண்மணியோட கணவரோட அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் கள்ள தொடர்பில் இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்கணும்னா சங்கீதா விஜய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகை திருமணம் தாண்டிய உறவில் வந்து என்னோட கணவரோட இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நடிகை மேலே, அந்த நடிகை யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நடிகை மேலே பார்த்தீங்கன்னா 100 கோடியோ 500 கோடியோ கூட கேட்டு, நஷ்டஈடு கேட்டு, காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் போடுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது சிவில் கேஸ். இது நடத்தி ஜெயிக்கிறதுக்கு, அதை நிரூபித்தா நிச்சயமாக வந்து அதை வந்து அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்க முடியும். இப்போ டெல்லி கோர்ட்டில் முதல் தடவையாக ஒரு பெண்மணி வந்து அதை வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து அந்த கேஸை கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கேஸ் நடத்துறதுக்கு தகுதியான கேஸுன்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு கல்கத்தா கோர்ட்டில், பாம்பே கோர்ட்லாம் நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வழக்குகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ஸில் வந்து வழக்குகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிரவுண்ட்ஸில், ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன்ற கிரவுண்ட்ஸில் சங்கீதாவுமே பார்த்தீங்கன்னா அந்த நடிகை மேலே, அதாவது அந்த அவங்க குற்றம் சொல்கிற அந்த நடிகை பேர் அவங்களும் சொல்லலை, அந்த நடிகை மேலே அவங்க வந்து இப்படி ஒரு வழக்கு தொடுத்தாங்கன்னா, சிவில் வழக்கு தொடுத்தாங்கன்னா, அந்த நடிகைக்கும் தன்னுடைய கணவர் விஜய்க்கும் வந்து கள்ள உறவு இருக்குங்கிறத நிரூபித்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய காம்பன்சேஷன் அந்த நடிகிட்டு இருந்து அந்த சங்கீதாவால் வாங்க முடியும். அந்த நடிகை மேலேயே வழக்கு போட்டு அவங்கள்ட்டே காம்பன்சேஷன் வாங்கலாம்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த நடிகையோட வெளிப்பட சொல்கிறதுக்கு, இந்த த்ரிஷாவோட அம்மா சமீபத்தில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. அதுதான் சர்ச்சையாக இருக்குது. குரூப் அந்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் அந்த கல்யாணத்தை நடந்து வராங்க இல்லையா, அந்த வீடியோ போட்டு கல்யாணம் உறுதியாயிடுச்சு, நேரம் தேதிலாம் வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் போட்டதுக்கு அவங்க லைக் பண்ண சர்ச்சையாக இருக்குது. ஸோ இவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சோசியல் மீடியாவில் பேச பொருளாக இருக்குது. என்ன சார் நடந்தது? இல்லை, அவங்க லைக் பண்ணதான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மையான ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாமல் லைக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தெரியாமல் எப்படி லைக் பண்ண முடியும்? அதாவது வந்து அவங்களுடைய மகளை பற்றி ஒரு விஷயம் வந்து ஒரு ரசிகர் வந்து போட்டிருக்காருன்னும் போது அதை தெரியாமல் ஒரு அம்மா வந்து லைக் பண்ண முடியுமா? அவங்க தெரிஞ்சுதான் லைக் பண்ணியிருக்காங்க. அது லைக் பண்ணியிருந்தா, உண்மையாக இருந்தால் தெரிஞ்சுதான் லைக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் சொல்கிறாங்க தெரியாமல் லைக் பண்ணிட்டாங்கன்னு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து அந்த லைக் பண்ணதே வந்து பொய், அதுவே அந்த செய்தியே உண்மை கிடையாது, அவங்களோட பேரே பார்த்தீங்கன்னா அந்த லைக்கில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. பட் அதாவது இதெல்லாமே வந்து முழுசாக வெளியில் வந்துருச்சு. முழுசாக வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட அந்த நடிகை பேரை நம்ம தவிர்த்து பேசுகிறோம். காரணம், நமக்கு அது தேவையில்லைங்கிறதுனால. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூனல் எதுக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது ஊரறிஞ்ச விஷயம், இதுக்கு எதுக்கு இன்னொரு வெளிச்சம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விஜய் தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.